சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போது ஓய்வின்றி பாடி துதிக்க மாட்டேரும் மன்னவனே உமக்கு ஓய்வின்றி பாடி துதிக்க மாட்டேரும் மன்னவனே உமக்கு இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று சோத்திரம் சோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்று சோத்திரம் சோத்திரமே நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா நீரே அன்றி கத்தில் வேறொரு தேட்டமில்லை பரமே நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு தேட்டமில்லை பரமே நின்னுதிரமதினால் திறந்த ஜீவ பொது வழியா நின்னுதிரமதினால் திறந்த ஜீவ பொது வழியா நின்னடியாக்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தத நின்னடியாக்கு பிதாவின் சன்னதி சேரவுமே சந்தத சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் இயேசுநாதா உமக்கென்று சோத்திரம் இயேசுநாதா சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் சோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தின் ஆதரவில் அல்லேலூயா உம்முடைய நாமத்தினால் ஆண்டவரே கூடி வந்திருக்கிறோம் அப்பா என் நாமத்தினாலே எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறோம் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எங்கள் நடுவில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் வானமண்டலத்தின் சிறைகளில் கல்வாரியின் ரத்தத்தை தெளிக்கிறோம் பலவானை நாங்கள் முந்தி கட்டியபுரப்படுத்தி செபிக்கிறோம் சபைக்காக ரத்தம் சிந்தினீரே ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசம் தமிழ்நாடு குறிப்பாக நார்த் இந்தியா சவுத் இந்தியா ஈஸ்ட் இந்தியா வெஸ்ட் இந்தியா இலங்கை தேசம் கொழும்பு பகுதி உலக நாடுகளின் எல்லா பகுதிகளையும் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் எல்லா விசுவாச பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் எல்லா சபைகள் எல்லாம் ரத்தத்தில் கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் விசேஷித்த பாதுகாவலை கொடுப்பீராக விமான பௌத்தமஹந்தரபா ஓஷத்வனா கரதியாம் கரவனா ஓரநாந்துனி கரம்தனமியாம் நிமிரவோது திவ்ய சுத்தி துரி கரம்தனதியாம் கரபா ஆண்டவரே பரிசுத்தரின் கண்கள் 7 சபைகளுக்கு நடுவிலே உலாவி வருகிற கண்கள் எங்கள் மீது நோக்கமாய் இருப்பதற்கு நன்றி பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் எங்கள் நடுவிலே இருப்பதற்கு நன்றி எங்கள் தேசம் எங்கும் உலக நாடுகள் எங்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ரத்தத்தில் கொடுக்கிறோம் எல்லாவற்றையும் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவீராக
தகப்பனுடைய கரத்தில் கொடுக்கிறோம். எங்களோடு தங்கியிருந்து எங்களை சித்தப்படி வழி நடத்தும், எங்களோடு பேசும். இந்த உபவாச நாள் இன்னும் ஆண்டவரே ஒரு 10 நாட்கள் கூட இல்லைப்பா. ஆண்டவரே வர இருக்க பிள்ளைகள் லீவுகள் போட்டுட்டு வரட்டும். உங்கள் பாதத்தை நாங்கள் விசேஷித்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவரே எங்களை மறவாதிருப்பதற்கு நன்றி. எங்களோடு தங்கியிருந்து எங்களை வழிநடத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம். இன்று நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு, நாம் யார்? நாம் விளங்க பண்ணுகிறவர்கள். எவைகளை நாம் விளங்க பண்ண போகிறோம், விளங்க பண்ணுகிறவர்களாக காணப்படுகிறோம், எவைகள் நம்முடைய பொறுப்பு இந்த உலகத்தில் தேவ பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று நாம் பார்க்கும்போது 2 கொரிந்தியர் 6:4 முதல் 10 வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும். மிகுந்த பொறுமையிலும் உபத்திரவங்களிலும், நெருக்கங்களிலும் இடுக்கண்களிலும், அடிகளிலும் காவல்களிலும், கலக்கங்களிலும் பிரயாசங்களிலும், கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும், கற்பிலும் அறிவிலும், நீடிய சாந்தத்திலும் தயவிலும், பரிசுத்த ஆவியிலும், மாயமற்ற அன்பிலும், சத்திய வசனத்திலும், திவ்ய பலத்திலும், நீதியாகிய வலது இடது புறத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும், கனத்திலும் கனவீனத்திலும், துர்க்கீத்திலும் நற்கீத்திலும் எத்தர் எண்ணப்பட்டாலும் நிஜஸ்தராக, அறியப்பட்டாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாக, சாகிறவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாக, தண்டிக்கப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாக, துக்கப்பட்டவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறவர்களாக, தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குகிறவர்கள் ஆக, ஒன்றும் இல்லாதவர்கள் என்று எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாக எங்களை விளங்க பண்ணுகிறோம். அந்த ஆதி அப்போஸ்தலர்களுக்கு இருந்தது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். இன்னைக்கு இந்த விசுவாசத்திலே நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் உறுதியாக நிற்க வேண்டும். இன்னைக்கு உலகம் பல விதங்களில் நம்ம ஏளனம் பண்ணலாம், பரியாசம் பண்ணலாம். நிறைவாக இருக்கிறவங்க ஒரு சில குறைவுகள், அவங்க கிட்ட எந்த ஒரு நிறைவு இருக்குதோ அந்த நிறைவு ஒரு மனுஷங்கிட்ட இல்லைன்னா அந்த மனுஷனை குறித்து தவறாக பேசுறதும் பரியாசம் பண்ணுறதும் உலகத்தினுடைய ஒரு வழக்கம். ஆபத்துக்கு உள்ளானவன் சுகமாய் இருக்கிறவருடைய நினைவில் எப்படி இருக்கிறானா, இகழ்ச்சி அடைகிறான். அவங்க ஆபத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கலாம். ஒருவேளை நம்ம கடந்து போகிற பாதையுடைய ஆபத்து அவங்களுக்கு இல்லாமல் போகலாம். அதனால ஒருவேளை பல விதங்களில் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர்கள் இதெல்லாம் குறித்து ஒன்றுமே கவலையே படலை. அவங்களுக்கு கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஓடின பிள்ளைகள். அதனால அவங்க என்ன சொல்றாங்க? ஒன்றுமே இல்லைன்னா கூட எல்லாத்தையும் உடையவர்களாக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம். ஏன்னா இயேசு என்கிற ஒருவர் எங்களுக்குள் பூரணராக இருக்கிறார். எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற தெய்வம் இருக்கிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே நம்முடைய குறைவுகள் எல்லாம் என்ன செய்வாராம்? கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையாக விளங்க பண்ணுவார். பிலிப்பியர் 4:13 வாசிங்க. எத்தனை வசனம் எடுத்தவங்க சொல்லாமே? 18. ஓகே, வாசிங்க. எல்லாம் எனக்கு கிடைத்தது. இல்லை இல்லை, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே. இன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் குறைவு இருக்கு நீங்க யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித குறைவுகள் இருக்கலாம். ஆனா என் தேவன் என்ன செய்வார்? தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியே. இன்னைக்கு 6 லட்சம் பேருக்கு மேலான பிள்ளைகளை அவருக்கு வானத்தின் அந்த பலகணிகளை திறந்து, வான மன்னாவை கொடுத்து, தேவதூதர்கள் சாப்பிடுகிற உணவை கொடுத்து அவருடைய குறைவை நிறைவாக்க முடியும்னா இன்னைக்கு நம்முடைய குறைவுகளும் கர்த்தரால் நிறைவாக்கப்பட முடியும். 6 லட்சம் பேருக்கு மேலான பிள்ளைகளை அதாவது ஒரு மாதம் அளவும் என்ன செய்தாராம்? காடைகளை கொடுத்து
நல்ல மாம்சம் சாப்பிடுங்க, மாம்சம் இல்லைன்னு அழுதீங்களா, சாப்பிடுங்க என்று சொல்லி போஷித்த தேவனுக்கு நம்முடைய குறைகளை நிறைவாக்க முடியும். நமக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? கிறிஸ்து இயேசுவை வல்லவராக, நல்லவராக, மாட்சிமை பொருந்தினவராக, நமக்கு போதுமானவராக என்ன செய்வோம்? எல்லா சூழ்நிலையிலையும் விளங்க பண்ணுவோம். கர்த்தர் அதெல்லாம் எதிர்பார்க்கிறார். 2 கொரிந்தியர் 6:10 இங்கிலீஷ் பைபிளில் சொல்லியிருக்கு, as having nothing and yet possessing all things. ஒன்றும் இல்லைதான், ஆனால் எல்லாம் உடையவர்களாக நாங்கள் என்ன செய்கிறோம்? எங்களை விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 3 முதல் 9 வசனங்களில் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். எடுக்க லேட்டாவது, நானே வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாகிய ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்கும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய ஆழம் தெரியாது. ஆனால் கர்த்தருக்குள்ள நாம் பிறப்பிக்கப்படும்போது, மனுஷன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடி பிறக்கும்போது தான் இந்த நம்பிக்கை நமக்கு உண்டாகும். இல்லை, தேவன் என்னுடைய குறைவுகளை நிறைவாக்குவார். மரித்து போன தேவன் அல்ல, மரித்து உயிரோடு எழுந்த தேவன், ஆவியாய் இருக்கின்ற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்கும்? பிசாசுகளுக்கு விருப்பமே இருக்காது. இந்த வார்த்தைகள் அந்த காதுல எப்படி இருக்கும்? வெறுப்பா இருக்கும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவ பலனாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல எல்லா இருவருக்கு நான் சொல்லுகிற, எனக்கு கேட்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மை அப்படியே அக்கு வேற ஆணி வேற என்ன செஞ்சிடும்? பிரித்து எடுத்து காமிக்கும். எதை நாம் விட வேண்டும், எதை பற்றிக்கொள்ள வேண்டும், யாரை பின்பற்றக்கூடாது, எந்த ஐக்கியத்தில் இருக்கக்கூடாது, எவைகளை வெறுத்து தள்ள வேண்டும் என்பதை அது சொல்லக்கூடியதாக காணப்படுகிறது. இது எங்க இப்படி நாம் காக்கப்பட்டிருக்கிற நமக்கு அந்த சுதந்திரம் எங்க இருக்கிறது? பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப யார் இப்படி என்ன வந்தாலும் கர்த்தரை எனக்கு எல்லாமாக விளங்க பண்ண முடியும், நமக்கு விளங்க பண்ண முடியும் என்று சொன்னா, இப்படிப்பட்ட சுதந்திரம் பரலோகத்திலே எனக்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தில் வைக்கப்பட்டிருந்தா பூலோகத்தில் நம்மளை தவிக்க விட்டு விடுகிற தேவன் அல்ல. நமது நெருக்கங்களில் எல்லாம் அவர் நெருக்கப்படுகிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுது, நீங்கள் இதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். ஆண்டவரிடத்திலிருந்து எனக்கு பலன் வரும், ஒத்தாசை வரும், அற்புதங்கள் உண்டு, அதிசயங்கள் உண்டு என்று சொல்லி நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனால இப்பொழுது கொஞ்சம் காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அப்போ இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் படாத ஒரு துன்பத்தை நம்ம படவே இல்லை. சீஷர்கள் அடையாத உபத்திரவத்தை நாம் அடையல. ஆனால் என்ன செய்கிறோம்? ஒரு கொஞ்சம் காலம் ஒரு சின்ன சோதனை வந்தால் என்ன செய்கிறோம்? அந்த சோதனையில் நின்று பிடிக்க மாட்டேங்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எத்தனை எத்தனை தண்ணீர் ஆழம், அகிலியினுடைய உக்கிரம், ஆறுகளுடைய ஆழம் நம்ம போகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வல்லமை நமக்கு போதுமானதாக இருக்கும். கர்த்தருடைய வல்லமை நம்மை நிரப்புவதாக இருக்கும். ஏன்னா அவர் சொல்றார், தண்ணீரை கடந்தாலும் ஆறுகளை கடந்தாலும் அக்கினியிலே நடந்தாலும் அது உன்னை ஒன்று சேதப்படுத்தாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காணாமல் இருந்தால் என்ன செய்வீங்க? அதை நினைத்து நினைத்து சந்தோஷமா இருக்கிறீங்க. காண்கிறதை நம்புகிறது விசுவாசம் இல்லை. அதுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம், அவரை பார்க்கல. ஆனால் வசனங்களின் மூலம் நாம்
நாம் அவரை தரிசிக்கிறோம். விசுவாசத்தினால் என்ன செய்கிறோம்? சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களால் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் அந்த பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஆத்துமாவில் ஒரு விடுதலை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த ஆத்துமாவில் நிம்மதி இல்லை பாருங்க. துன்மார்க்கருக்கு நிம்மதி கிடையாது, ஆத்துமாவில் விடுதலை கிடையாது, ஆத்துமாவில் மீட்பு கிடையாது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 12:9 நாம் வாசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர்கிட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாராம், ஆண்டவரே என் பலவீனத்தை நீக்கி போடும், என் பலவீனம் தாங்க முடியல, என் பலவீனத்தை நீக்கி போடும், பிசாசுடைய சீற்றங்கள் என்னால் முடியல ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும் என்று சொல்லும் போது ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொன்னாராம்? எடுத்து போடுறேன், தொட்டு சுகப்படுத்தல். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கச்ச உருமால் எதை போட்டாலும் அற்புதம் பெற்றாங்க. பேதுருடைய நிழல் பட்டவங்களாம் கூட அற்புதம் பெற்றாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான் முடியல, ஆனால் ஏன் அவர்களுக்காக இன்னொரு அப்போஸ்தலன் ஜெபிக்க கூட முடியல அப்படின்னு ஆண்டவர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அவ்வளவுதான் ஆன்சரு. 3 முறை கேட்டார், கிடைக்கல. ஆன்சர் என்ன? என் கிருபை உனக்கு போதும். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பவுல் பலவீனத்தை தன் சரீரத்தில் சந்திக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நாளும் சில சோதனைகளை நாம் சகித்து வருகிறோம். ஊழியக்காரர்களுக்கும் சோதனை உண்டு, விசுவாசிகளுக்கும் உண்டு. எப்படிப்பட்ட பாதைகளிலே நம்ம போகிறோமோ கர்த்தர் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை நீ நம்பிக்கொள், என் கிருபையை சார்ந்துக்கொள். அதனால தான் அதிகாலையில் நாம் என்ன செய்யணும்? கிருபையை தேட வேண்டும், கிருபையை கண்டடைய வேண்டும், கிருபையிலே களி கூற வேண்டும், கிருபை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். இங்க பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி நான் என் பலவீனங்களை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறேன். அப்போ இந்த நாளில் உலகம் என்ன சொல்லுகிறது? உன்கிட்ட என்ன இருக்கு, உன்கிட்ட என்ன இருக்கு, நீ என்னத்தை கண்டாய், நீ ஏன் ஆண்டவருக்குள்ள இந்த வாழ்க்கையிலே நடந்து போய்கொண்டு இருக்கிற என்று சொல்லலாம். லூக்கா 22:35 முதல் 37 வசனங்கள்ல நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எந்த பாதைகளை ஒப்பு கொடுத்தார்? தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்படத்தக்கதாக. ஏன்னா ஆண்டவர் இயேசுவை குறித்து அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்கிற அந்த வார்த்தை நிறைவேற்றப்படும்படிக்கு அவர் என்ன சொல்றாரு? சீஷர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு 36ஆம் வசனத்துல, பணப்பையையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன், பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்றாவது ஒன்றை கொள்ள கடவன். ஏன்னா அப்படி சொல்லக்கூடியவர் இல்லை, எல்லாத்தையும் வெட்டி சரிக்கிறதுக்கு சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தவர் இல்லை. ஆனா இந்த ஆண்டவர் இயேசுவை குறித்து ஒன்று பேச வேண்டியிருந்தது. அது என்ன? அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் அவரிடத்தில் நிறைவேற வேண்டியதுனால சொல்லுகிறார். அப்போ என்னுடைய நேரம், என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த வசனம் தீர்க்க தரிசனம் நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறதுனால சீஷர்களாகிய உங்களை பார்த்தபடி சொல்லுகிறேன் என்று சொல்றார். முதல் வசனத்தை 35 வாசிக்கும் போது, நான் உங்களுக்கு பணப்பையோ சாமான் பையோ பாதரட்சியோ இல்லாமல் இருக்கும்போது நான் உங்களை அனுப்பினேனே, ஏதாவது குறைவு உங்களுக்கு இருந்துச்சா? அப்ப இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் உடையவர்களாக நான் உங்களை விளங்க பண்ண உங்களுக்கு கொடுத்திருக்கிற அநேக நன்மைகள் உண்டு. வேத வசனத்தை எடுத்து நீங்க வாசித்து பார்த்து அவைகளை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்க. கர்த்தருடைய வார்த்தை 40 வருஷங்கள் வனாந்திரத்துல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின போது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு ஸ்கெட்ச் போட்டு இப்படி போக இப்படி போக இப்படி நடக்கும் அப்படி நடக்கலாம் சொல்லவே இல்லை. இன்னைக்கு நாமும் கூட இப்படிதான் இருக்கிறோம், குருடர்களை போல இருக்கிறோம். ஆண்டவர் அடுத்த அடி காமிச்சா நம்ம எழுந்து நடப்போம், அவர் சொன்னா கேட்போம். இப்படிதான் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரையே கண்களுக்கு முன்னாடி வைத்து நோக்குவது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வசனம் சொல்லியிருக்கு, நம்முடைய தாசனை அல்லாமல் குருடன் யார், அவரை அல்லாமல் செவிடன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கணும்னா உலகத்தில் இருக்கிற சத்தங்களுக்கு செவி அடைக்கணும். கர்த்தரோடு நம்ம பேசணும்னா மனுஷரோடு
பேசுகிற வார்த்தைகளை குறைத்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜெபிக்க முடியல. ஏன்னா எனர்ஜி எல்லாம் எங்க போயிடுச்சு? மனுஷனோடு பேசி 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 போயிடுச்சு. உலகத்துக்கு உழைச்சி போயிடுச்சு. உபவாச நாட்ல கூட கட்டாயமாக வேலைகளை செய்யறதோ, வேண்டாத வெட்டி கதை பேசுறதோ, அதுலேயே நம்முடைய சரீரத்தின் பலனெல்லாம் நம்மளை விட்டு போயிருது. ஆனா அந்த காலங்கள் அப்போஸ்தலர்கள் அப்படி இருந்திருக்கவே மாட்டாங்க. முழுக்க வெட்டியா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தையை அவங்க போதித்து நடத்தினாங்க. அவங்களை குறித்து புரிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருந்தாங்க. இதுதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு உலகம் நம்மகிட்ட கேள்வி கேட்குது, நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஒண்ணு இல்லாத மாதிரி உங்களுக்கு தெரியலாம், எனக்குள்ள இயேசு அவருக்குள் சகலமும் இருக்கிறது என்று நாம் சொல்லி அதற்கு ஏற்றது போல ஒரு நிறைவான வாழ்க்கை நாம் வாழ்கிறவர்களா இருந்தா, அலைந்து தெரியாத ஒரு வாழ்க்கை வாழ்கிறதா இருந்தா, யாரிடத்திலையும் கரம் நீட்டி கேட்கிறவர்களா இல்லாமல் இருந்தா, நிச்சயமாக தேவனுடைய நாமம் நம் மூலம் மகிமைப்படும். நாம் எழுந்து நின்று செபிக்கலாம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விமானர சந்தரதியாங்கரபா விமானதியாங்கரத ஹந்தரதியாங்கரபா விமானதியாங்கரபௌஷியங்கரா சென்ட்ரல் பட்டனை ரிலீஸ் பண்ணுங்க. விமானர கதரபா சந்தரதி ஹந்தரபா ஒரநாக்கரபா ஹஸ்லிகரபா விஹத்தந்தரா விதிகரந்தனா துமிகரந்தனா ஓஷல ரிகரத ஹஸ்லிகரிகபா. இன்னைக்கு தொங்கி போன ஒரு முகத்தோட, நம்ம ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி நலிவுற்ற ஒரு முகத்தோட, நம்மளை பார்த்தா எல்லாரும் பாவப்படணுங்கிற மாதிரி ஒரு முகத்தோட துக்கப்படுறாங்க, வேதனைப்படுறாங்க, இழந்திருக்கிறாங்க, இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க என்று சொல்லி நம்ம இந்த உலகம் பார்க்காத படிக்கு இயேசு இல்லாத உள்ளங்கள், கனம் பொருந்திய மனிதனா இருந்தோம், அறிவு இல்லாத மனிதன், இயேசு கிறிஸ்து இல்லாத மனிதன், ரட்சிப்பு இல்லாத மனிதன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளவு அழிந்து போகும், மிருகங்களுக்கு ஒப்பா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கனம் பொருந்தியவனாய் இருந்து என்ன பலன் உண்டு? ஓ ரபலர சதனா கரபா, நாகமானின் குஷ்டம் நீங்கும் வரைக்கும் அவன் எவ்வளவு கனம் பொருந்தியவனாய் இருந்தால் என்ன பலன் அவனுக்கு கிடைத்திருக்கும் பாருங்க. ஓ ரபா ஹபா நகரத ஹஷத ரபா, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சுத்திகரியும் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? எங்க தேசத்தை சுத்திகரியும், உலக நாடுகளை சுத்திகரியும் ஆண்டவரே. ஓ ரபா ஹதுனா தீனிமி கம்தனா ஓ ஷல் அஸ்லி கரபா, எங்களுடைய ஆண்டவரே தலைவர்கள் ஒவ்வொருவரையும், தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உங்க ஞானத்தினால் நிரப்புவீராக. ஓ நல்லபர ஹப லகரதனா ஓ ஷதனா மகரபதனா, எல்லா ராஜாக்கள், பிரபுக்கள், அதிகாரிகளை நிரப்புவீராக. குடும்ப தலைவர்களை ஞானத்தினால் நிரப்புவீராக. கிறிஸ்துவை உடையவர்களாக நிரப்புவீராக. வாலிப பிள்ளைகளை கிறிஸ்துவால் நிரப்புவீராக. ஓ ரபபன மரபன சந்தரபா. ஆண்டவரே, தீமை நிறைந்த உலகத்துல எல்லா பொல்லாப்புகளுக்கும் விலக்கி காப்பீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களை சாட்சிகளாக, எங்கள் குடும்பங்களை சாட்சிகளாக, எங்கள் சந்ததியை சாட்சிகளாக நிறுத்தி உலகத்திலே ஜெயம் பெற்றவர்களாக நிலை நிறுத்துவீராக. சோர்ந்து போகிறவர்களாக, துன்பத்திலே அமிழ்ந்து போகிறவர்களாக அல்ல, அவைகளின் மீது ஜெயம் கொண்டவர்களாக விளங்க பண்ணுவீராக. மது கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். அதை நிரூபிக்கும்படிக்கு ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையை தாரும், எங்களை பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். உண்மையே நம்பி இருக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.